ரஷ்யாவில் போயிட்டு இருந்த கோட் படம் ஷூட்டிங் அப்போ ரஷ்யா சேனல் ஒன்று வெங்கட் பிரபு அவரை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ கொடுத்த இன்டர்வியூவில் கோட் படத்தில் மாஸ்கோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது ரஷ்யாவில் இருக்க மாஸ்கோ கோட் படத்தில் இன்னொரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. தென் எதுக்கு மாஸ்கோவை சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு இந்தியன் ஃபேன்ஸ் யாரும் பார்க்காத ஒரு புது பிளேசஸ் தேடிட்டு இருந்தோம். தென் ஷூட்டிங் கூட மாஸ்கோவில் அதிகமாக யாரும் எடுத்ததில்லை. வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க, பட் படங்கள் வந்ததில்லை. ஸோ அதனால தான் மாஸ்கோவை சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் இது மாதிரியான கல்ச்சர் வரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. தென் வெங்கட் பிரபு அவர் இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஷூட்டிங்கான வேலைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது ஏதோ சேசிங் சீன் தான் எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சு. ஆனால் அப்போ கோட் படத்தில் செமையான சேசிங் சீன் இருக்கும் போல. தென் மேபி இந்த ஃபைட் சீக்வன்ஸில் தான் நம்ம தளபதி கையிலையும் தலையிலையும் அடிபட்டு இருக்கும் போல. ஸோ அதை நாம தளபதி ஓட் போட வந்தபோது நோட் பண்ணியிருப்போம். அந்த தளபதி இல்லாதனால அங்கே சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் தான் எடுத்துட்டு இருப்பாங்க போல. ஸோ அதை முடிச்சுட்டு தான் இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் சென்னையில் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் முடிச்சுட்டா கோட் படத்துடைய எல்லா ஷூட்டிங் முடிஞ்சிடும் சொல்றாங்க. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ள கோட் படத்துடைய எல்லா ஷூட்டிங்கும் முடிஞ்சிரும் நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் இருக்கிறது கோட் படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொன்ன மாதிரி செப்டம்பர்ல வந்துரும் போல கன்ஃபார்ம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வெங்கட் பிரபு அவர் நமக்காக என்ன குக் பண்ணி கொண்டு வராருன்னு. அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வாங்கின நெகட்டிவிட்டி ட்ரோலுக்கு எல்லாத்துக்கும் செம்ம ரிப்ளை கொடுத்தா நல்லா இருக்கும். தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.